வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. சபையன்கள் அமர்ந்தரைக்கும் ஆன்றோர் அனைவருக்கும், பெரியோர்களுக்கும் சிறியோர்களும் தாய் தந்தைமார்களும் ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்துமாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் இன்னும் வெளியிட்டு வந்தவங்களுக்கு வெளியூர்ல இருந்து கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆவாதவங்களுக்கும் எப்படா கல்யாணம் ஆகும் சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் புள்ள பேத்தவங்களுக்கும் எக்காதவங்களுக்கும் புள்ள பேக்கிறத தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் எப்படா வயசுக்கு வரும் துணியா துடிச்சுக்கிட்டு கூத்து பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் இன்னும் இந்த ஊரை சேர்ந்த அத்தனை பொதுமக்களுக்கும் சுற்றால் போட்டாலும் எல்லாத்துக்குமே எங்களுடைய அதாவது கலைமகள் கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய நாடகக்குழு மதிப்புக்கு மரியாதைக்குரிய மணி அவர்கள் சார்பாக நானாகிய அகட விகட ராயல் வப்பன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. அவ்வளவுதான் ஓட்டு நூறுல இல்லப்பா எடுத்து வந்திருக்கிறோம். ஆமா உங்களுக்கு எடுத்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் கதை நடத்தி நம்ம பேருக்கு எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துட்டு போலாம், நல்ல பேர் எடுக்கலாம் அப்படிங்கிற உற்சாகம் வந்துருக்கிறோம். சரி, அதனால கை தட்டுறோம் எல்லாம் உற்சாகமா தண்ணா குசியா இருக்கும். ஆமா ஆமாடா கடத்தவங்க உடம்புல 13 பேர் சொல்றேன். ஆனா உங்களுக்கு எடுத்து விட்டாதான் கை தட்டுவாங்க. ஆனா உங்க இது பேரு புகழ் அப்படியா? ஆமா இல்ல 13 திருப்பி தட்டுறாங்க அக்கா. நீ சொல்லு பார்க்கலாம். சைலன்ஸ், யார் வாய் பேசாதீங்க. கேளுங்க சபையோரே, கேளுங்க சபையோரே. இப்ப கோமாளி வெளிக்கு வந்திருக்காரு. ஆமா பேடு தின்னுமுட்டு அது இல்ல இருந்துட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஆமா பசுட்டு வந்திருக்காரு. மொழு போல் வந்திருக்காரு. மொழு போல் அவ்வளவு வள வளனா அட முதல் முறையாக ஆமாங்க வந்திருக்காரு. முதல் முறையா வந்திருக்காரு. இவன் பண்ணி முறையா வந்திருக்கான். அட கோமாளி ஜீப்ல வந்திருக்காரு. கார்ல வந்திருக்காரு. ஜீப் எடுத்துட்டான். காரு. ஆஹா கேளுங்க பெரியவரே சிறியவரே, கோமாளி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நீங்க எல்லாம் ஜோரா கைதுங்க பார்க்கலாம். கைது வாங்க. சொல்லிக்க முடியாது. கைத முடியல குளிர்னா இதுக்கு முதல்ல தேவலாம். நான் சொல்லும் போதாவது கோமாளி கைதட்டுங்க. அம்மா கோமாளி நான் சொல்லும் போதாவது 13 பேர் கட்டறாங்க. நீ சொன்ன உடனே அதுலயும் நாட்டிக்கிட்டு மறைஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, சந்தோஷம் இருக்கட்டும். வந்த உடனே கை தட்டுறதுக்கு எல்லாரும் எடுத்து தவக்காய் தட்டுனீங்க. தவக்காயா? டேய் தவக்காயா 2 தடவைடா. 2 தடவை கை தட்டுனீங்க. 2 டைம் கை தட்டல சந்தோஷம். ஆமா மனசுக்கு ரொம்ப திருப்பதி. அதனால திருப்பதி மனசு திருப்தி எல்லாம் செவுடு திருப்திப்பா. ஓ திருப்தி நிம்மதி. அதனால கை தட்டினவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. கை தட்டது 3 பேரு, அவங்க 10 தருவாங்களா? இல்ல அவளை விசைய தட்டுனாங்கல்ல அதுக்குதான். அப்படி அதே போல அதிபருக்கு மரியாதைக்குரிய வந்த உடனே என்படி வழங்கிய பவானியை சேர்ந்த மாவட்டம் பவானியை சேர்ந்த ஐயா பெருமாள் அவர்கள் 20 ரூபாய் நன்கொடை வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கோமாளி குத்துறவங்களோ எல்லாம் போட்டு குத்துங்க. அது இல்ல பின்னு பேசணும் அப்படி சொல்லாது. பரவாயில்ல சந்தோஷம். சரி அதாவது சபைக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சிடலாம்.
நான் உடனே பேசுறது நல்லா இருக்காது. யாராவது சந்திக்க வந்தால் அவங்க இடத்துல கொஞ்சம் பேசி பார்க்கலாம் யாரு வர்றாங்க. கேளுங்க பெரியவங்களே சிறியவங்களே, நம்ம ஊர் கேட்க புதுசா வந்துட்டாங்கம்மா. அது யாருன்னு உங்கள் சார்பாக குழுவின் சார்பாக யாருன்னு பார்த்து வரங்க. வர்றான் யாருன்னு போய் பார்ப்போம். பாக்கல ஊருக்கு புதுசா அந்த கை கொடுத்தா என்ன ஆளப்போற என்னது. வாங்க வணக்கம் வணக்கம். எங்க 2 கை எடுக்கிறோம். வணக்கறியா? என்ன குழம்பா? வணக்கங்க வணக்கங்க. அப்படின்னா வணக்கம் வணக்கம். ஹாய் how are you? ஹாய் காலையிலே போயிட்டு அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம். பெரியவரை கண்டால் மரியாதை செய். பெரியவரை கண்டால் மதிக்க வேண்டும். வணக்கம் தனக்கழகு. ஆமா அது நல்ல பழக்கம் தான். வாங்க வணக்கங்க. இருந்தாலும் காலத்து மாதிரி வணக்கம் பண்ணணும். எப்படின்னா வருஷம் என்ன நடக்குது? 2026 2025 முடிஞ்சு 26 போட்டுருக்கு. ஆமா நாளுக்கு நாள் நாகரிகமா இருக்கு. ஆமா மனச பண்ற வேலையெல்லாம் மிஷின் பண்ணுது. என்ன மிஷின் அது? அது எப்படி மிஷின்? வீட்டு வேலைக்கு மிஷின், காட்டு வேலை, எல்லா வேலைக்குமே. அது என்ன மிஷின் சொன்னா பரவாயில்லையே. துணி துவைக்கிறது மிஷின். அப்படியே அப்பெல்லாம் மிஷின் வந்துருச்சு. ஆமா என்னென்ன மிஷின் அப்படியே அப்படியே மிஷின்? அதுதான் விளக்கு கேக்குறியா? ஆமாண்ணா. வீட்டு வேலைனா வீடு சுத்தம் பண்றது மிஷின். ஓ வீடு சுத்தம் பண்ற மிஷின். ஆமா வீட்டுக்கு செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது மிஷின். அடே அப்பா. குழம்புக்கு மிளகா சாந்து ஆட்டுறது. அடே அப்பா. இட்லிக்கு அரிசி மாவு ஆட்டுறது. அடுப்பேரி விடுறது. தண்ணி காய வைக்கிறது. துணி துவைக்கிறது. எல்லாத்துக்கும் மிஷின். அத பாரு காட்டு வேலைக்கு எல்லா மிஷின் வேலைக்கு. ஆமா ஆமா இதெல்லாம் வீட்டு வேலை. வீட்டு வேலை. காட்டு வேலைக்கு காட்டு வேலைன்னா உழவு ஓட்டுறது, எல்லாமே விதைக்கிறது, அறுவடை பண்றது, அரிசி கொண்டு வீட்டுக்கு சேர்த்துறது. என்னது காட்டு வேலை? என்ன சொல்ற புரியல. அதாவது விதை விதைக்கிறது, வேலை வளைக்கிறது, வேலை பண்றது, அறுவடை பண்றது, கொண்டு வீட்டுக்கே சேர்த்துது. அது என்ன சேர்த்துது? அதுக்கு மிஷின். அட்டே அப்பா. ஆமா மிஷின். காட்டு வேலைக்கு. அண்ணா ரோட்டு வேலைக்கு மிஷின். ரோட்டு வேலைக்கு மிஷின் இருந்துச்சு. ஆமா என்ன ஓடுறது? முதல்ல ரோடு போட்டா எப்படி? என்னது 30-40 பேர் வேணும். ஆமா 100 வேலைக்கு. ரோடு வேலை நிறைய நிப்பாங்க. 100 நாள் வேலைக்கு. ஆமா ஆமாண்ணா. இப்ப அப்படி இல்ல. ஒரே 2 வண்டி தான் போதும். 4 ஆள் இருந்தா போதும். அட்டே அப்பா. அதே வண்டி பேர் என்ன? வண்டி பேரு? அந்த வண்டி பேர் என்னமா? ரோட் ரோலர். ரோட் ரோலரா? ரோட் ரோலர். அதப்ப கொக்கலிங்க. கொக்கலிங்க. கொக்கலிங்கயா? கொக்கலிங்க. ஆமா கொக்கலிங்க. அது வந்து அதே மண்ணு பறிக்கிறது வேற பக்கம் கொட்டுது. ஆமா அதான் பாரு அப்படியே மிஷின். ஆமா அப்புறம் அண்ணா ஜல்லி மிதிக்கிறதுக்கு மிஷின். ஓ ஜல்லி மிதிக்கிறதுக்கு மிஷின். ஆமா அதான மிஷின். அதான அது என்னமோ அந்த ஜல்லி இரும்பு டயர். இது புல்டோசர். அது வந்துருச்சு. அதாவது அவ்வளவுயா மனசப்ப கம்ப்யூட்டர்ல பிஜி பேனது கண்டுபிடிச்சிட்டான். அடச்சி கம்ப்யூட்டர் டீ பண்றதா? ஆமா அது எப்படினாது? காட்டுலயோ கம்ப்யூட்டரோ முக்க வேண்டியதில்லை. ஒயரை சொறி விட்டு சுத்தி தட்டுல வெளுக்குன்னு அதே இருக்கு. அடே அப்பா அப்படியே எல்லாம் மிஷின் இருந்துச்சுன்னா ஏன்னா காலங்கள் மாறுது. ஆமா அப்படி இருக்கும் பொழுது காலத்துக்கு மாதிரி வணக்கம் பண்ணாம திருப்பதியில மொட்டை அடிச்சு கோவிந்தாபுரம் இப்படி வணக்கம் பண்ணுறோம். மகாபிரபு வணக்கம் வணக்கங்கிறான். எப்படி வணக்கம் சொல்றது? இங்கிலீஷ் பேசும்பா. ஹாய் ஆய் அது எதுக்கு ஆயி? அவாரியோ சரி அப்படி இல்லை கண்ணு. நான் இங்கிலீஷ் பேசுறேன். எப்படி? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பிள்ளடியா பூல் நாட்டு டிக்கெட் பூலுக்கு அம்மா தேர்தலுக்கு அப்பா கதைகள் கமான் பாலத்தை இல்லை மேக போகுனாங்க. அதனே மேக் போகுறாங்க. இல்ல இங்கிலீஷ்பா. ஓ இங்கிலீஷ் படிப்பு. அடே பாப்பா அதுமே பண்ணலாம். அண்ணா வாங்க வணக்கம். தேவையில்லை. அண்ணா மகாபிரபு. ஹாய் how are you? அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இந்த ஊர்ல வந்திருக்கீங்களா? ஊர் என்ன? பேர் என்ன? நல்லா புதுசா டிப் டாப்பா வந்திருக்கீங்களா? நல்லா முழுக்கை சட்டை முழுக்கை பேண்ட் போட்டு நல்லா டிப் டாப்பா வந்திருக்கீங்க. உங்க பேர் என்ன? ஊர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நான் பார்த்தா புதுசா இருக்குது. ஆமா நான் யாரு இறந்தூர்னு கேக்குறேன். இறந்தூர். நீ இறந்தூர் இல்லையா? இல்லையா? எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? நம்மள தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இல்ல ஆமா ஆமா அப்பர் தம்பி லப்பர் நல்ல புள்ள வாய் போடாது சொன்னாங்க நாய் தூக்காது பேர கிளவி 7.5 நாள் கிடக்குது. ஆமா பேர கிளவி 7.5 நாள் எதிர்க்காது. நம்ம பேர் போனாலும் ஓ அப்படியே பேர் புகழ் புகழ் எடுத்து வரீங்க. என் பேரை சொன்னா தார் ரோட்ல பஸ் லாரி போகும். தார் ரோட்ல போகாது. தார் ரோட்ல பஸ் லாரி போகும். மேலதான் போகும். தண்டவாளத்து மேல ரயில் போகும். ரயிலுக்கு தண்டவாளத்து போகாது. பஸ் ரோட்ல தான் தண்டவாள் ரோட்ல போகும். எனக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கான்.
ஓரடே வாடங்க நில்லா ஓய் வாடா இது பானி வாடா ஏய் வாடங்க வாடங்க ஏய் பைத்தி வளர பையன ஒரே அடியோட ஓடுறா வாடங்க வாடங்க என்ன என்னடா பேசிட்டு இருக்கீங்க ஆனா அவர் எந்த ஊரு அவர் இறந்த ஊரு கேக்குறா அவர் ஊருக்கு எனக்கு தெரியாதா தெரியாது ஏய் தெரியாது உனக்கு தெரியாது உன் பாத்து தெரியாது தெரியாதா தெரியாது ஏய் அவர் ஊர் பேர் உங்களுக்கு தெரியாதா தெரியாதியா எனக்கே தெரியாது அட கேரட் கை கட்டி வந்தா போடா கலை முட்டு சரி கேக்குறீங்களா கேக்குதுமா ஓய் ஊர் என்னடா ஏய் அண்ணா ஊர் என்னடா எங்க ஊரு ஆமா எங்க ஊர் பேரு 3 எழுத்து வரும் ஓ ஊரே எடுத்து 3 எழுத்து வரும் என் பேரு 3 எழுத்து ஓ உங்க பேரு 3 எழுத்து தான் ஆமா ஆனா ஒரு கண்டிஷன் நான் வித்தியாசமா சொல்லுவேன் நீ கண்டுபிடிச்சுக்கோ அதே பேர் சொல்ல பார்க்கலாம் எங்க ஊர் பேரு கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி ஏனா ஏனா என்ன சொல்லலாம் தெரியுமா இந்த மாதிரி இருக்கிறீங்க இல்ல செத்து போயிட்டேன் யாரா தனியா இருக்கிறீங்க என்னாச்சு இல்லப்பா ஒரு பைத்தியக்காரன் வந்து வந்தான் அவன் கடற்கரை கிறுக்கு முடிச்சுவேன் என்ன ஊருக்கு ஊரு எங்க ஊர் 3 பேர் 3 எழுத்துல 3 எழுத்து பேரு 3 எழுத்து அடே ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அதாவது ஏதாவது நான் வித்தியாசமா சொல்ல கண்டுபிடிக்கும் ஓ வித்தியாசமா சொல்றீங்க எப்படி கட்டி பிடிச்சி லூசுனியா யார நீடா கட்டி பிடிச்சி ஊரத்துல வருதுப்பா அப்படியா கட்டி பிடிச்சி காலோட கால் பின்னி காலோட கால் பின்னுது உந்தி உந்தி மேலே ஏறி ரெண்டு கையில 8 இறுக்கி பிடிச்சி பட்டு பட்டு தட்டுனா சொட்டு சொட்டுன்னு ஒழுவும் அதுக்கு தாயாரியாயோ என்ன கட்ட வார்த்தை சொன்ன என்ன யாருப்பா நான் சொல்றது கெட்ட வார்த்தை பின்ன கட்டி பிடிச்சி காலோட கால் பின்னி முந்தி முந்தி ஏறி பட்டு பட்டு தட்டினா இறங்க சொல்றேன் தப்பு தப்பா இருக்குதுண்ணா பைத்தியக்காரா பணமரம் ஏறத பார்த்ததில்ல ஆமா 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 பணமரம் ஏறாங்க தெரியுமா ஆமா கட்டி பிடிச்சி ஏறாங்க அல்ல கவர் போட்டு கால் கவர் போட்டு கட்டி பிடிச்சி ஏறாங்க ஆமா ஆமா காலோட கால் பின்னி கால் கவர் போட்டு குமாரி சார் யாரு உங்க தங்கச்சியா ஆமா சரிங்க பரவாயில்ல காலோட கால் பிடிடா கால் கவர் போட்டு ஏறாங்க ஆமா கால் கவர் போட்டு ஏறாங்க ஆமா உந்தி உந்தி மேலே ஏறினா பணமரத்து மேல உந்தி உந்தி ஸ்டெப்பா மேலே ஏறுவாங்க மேலே ஏறாங்க ரைட் கட்டி அதை எட்டி பிடிக்கணும் எட்டி பிடிக்கணும் மேல போய் பண ஓலையே எட்டி பிடிக்கும் அட பண ஓலைய ஆமாங்க எட்டி பிடிச்சி பட்டு பட்டு தட்டுறதுன்னா பாலைய சீ விட்டு இடிக்கி வச்சு இப்படி இழுப்பாங்க ஆமாங்க சத்தம் எப்படி வருது அட பட்டு பட்டு வருது அதான் பட்டு பட்டு கரெக்ட்டுங்க சொட்டு சொட்டு ஒழுவுனா மேல முட்டி கட்டிருப்பாங்க ஆமா அந்த முட்டிக்குள்ள சொட்டு சொட்டு என்ன இருக்கு அட தெளிவு இது கெட்ட வார்த்தையா கரெக்ட் கரெக்ட் அடிக்கிறதுக்கு வர ஓ தெளிவுன்னு பேர் இருக்குமா ரைஸ் ஏத்திக்க தெளிவு ரை தெலுங்கு இன்னொரு பேர் இருக்கு தெளிவுக்கு இன்னொரு கல்லு கல்லுக்கு இன்னொரு பேர் 2 எழுத்துல ஒரு பேர் இருக்கு மது அந்த ரைஸ் ஏத்திக்க மாதுரை மதுரை அட மாமா மதுரையாரே வாங்க 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 ரைஸ் அட மதுரை அண்ணா வருது மாதுரை மதுரை அண்ணா மதுரை என் பேர் 3 எழுத்து அண்ணா உங்க பேரு என்ன பேரு உகிருக்கு பேரு உங்க பேரு என்ன பேருங்க என்ற பேரு லீ நான் சொல்ற மாதிரி சொல்றேன் லீ பல்ல ஏன் காட்டுறேன் நீ காட்டுறீங்களா என் பேரு நான் பல்ல காட்டுவேன் யா இஷ்டம் நீ ஏன் உன் பல்ல காட்டுறேன் சொல்லுங்க பாக்கலாம் லீ யோ லீங்கிறது நெடிய எழுத்து பல் தெரியாம சொல்ல முடியாது அப்ப அது மனசுல வெச்சுக்கோ 2வது எழுத்து மா அம்மா அம்மா சேகர ஊரு சோறு கேக்குற மாதிரி கிறுக்கு புடிச்சு கூது இப்ப அம்மாக்கு எப்படியா சொல்றது சத்தமா சொல்லு இது அம்மா கண்ணுக்குட்டி காரணம் பசுமாடு தான் இப்படி கத்து வேற எப்படியா சொல்றது பொறுமையா மெதுவா அவங்க சத்தமா கத்தக்கூடாது மெதுவா அம்மா 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 கருமாதி சீகச்சி பெட்ல கிட வந்து நடத்துவான் பின்ன எப்படியா சொல்றது சரி அதே மனசுல சரி அதே வச்சுக்கிறேன் 3வது எழுத்து கோ கோ லீ மா கோ கோமாளி கோமாளி அட கோமாளி அண்ணா அண்ணா கோமாளி நீங்க அப்படி சொல்ல வேண்டியதில்ல சரிங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இருந்தாலும் நீங்க யாரு நாங்க இங்க என்ன பண்றீங்க எங்களை பார்த்தா தெரியுமே நாங்க மூஞ்சில பார்த்து தெரியுதா இல்லையா ஆமா ஆடு தரணும்னா ஆடு தரணும் கூத்துறாங்கயா கூத்து கூத்து அப்படியா ஆமாங்க கூத்தாடுறவங்களா ஆமாங்க எங்க ஆடுவீங்க எங்க வேணா ஆடுவோம் எப்படி கூத்தாடுறது இல்லையா எப்படி சொல்றதுன்னா ஒரு 10-15 பேர் சேர்ந்துக்குவோம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் வாயில பாட்டு பாடுறது ஆமா
எல்லாம் வாயில பாடுறது. மத்தவங்கள பொச்சியில் போடுறதா? என்னங்க எது சொன்னாலும் அகராஜ் இருக்கு. நம்ம ஊர்ல நோம்பி போடுவீங்களா? என்ன நிகழ்ச்சி வைப்பீங்க? எடா வெட்டும் பொங்க வைப்போம். அதெல்லாம் முடியும் நைட்ல. ராத்திரியில மவளக்கு எடுப்போம். ஏன் பொண்டாட்டி எல்லாம் ஊர் மேல விட்டுருவீங்களா? இல்லப்பா மாவிளக்கு. அட மாவிளக்கு முடிஞ்சு நைட்ல நிகழ்ச்சி. ஆமா அட நிகழ்ச்சி. ஏங்க வயிற்றுக்கு விருந்து சாப்பாடு, கண்ணுக்கு விருந்து என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சி. கலா நிகழ்ச்சி. எங்க ஊர் நோய் போட்டா நைட்டு 10-11 மணிக்கு மேல சரி டேஜ் போட்டு ஜனங்கள அப்படி உட்கார்த்தி வச்சு இந்த மாதிரி ஜனத்தை உட்கார வச்சு அந்த டேஜுக்குள்ள நாங்க ஆர்கெஸ்ட்ரா விடுவோம். ஆர்கெஸ்ட்ரா கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? கிடைக்கல ஆடல் பாடல். அதுவும் இல்ல. அது கிடைக்கல ரிக்கார்ட் டான்ஸ். ரிக்கார்ட் டான்ஸ் கிடைக்கல. அது கிடைக்கல கரகாட்டம். அதுவும் கிடைக்கல. சிக்கு போலாம். அப்புறம் அது ட்ரம் செட். ட்ரம் செட் கிடைக்கல. அது கிடைக்கல அப்புறம் இதுதான். எது? அதான் வந்துட்டீங்க. கரெக்ட். அது கிடைக்கலனா எதுங்க? நாளுக்கு ஒரு கோட் பண்ணி சண்டை பண்ணிட்டு மண்டை உடைச்சிட்டு அடுத்த வருஷம் நோம்பி போடுறது பேசன ஊரு நடந்துட்டு. யோ பைத்தியக்காரா, பக்கத்து ஊர்ல என்ன நிகழ்ச்சி பண்ணுவாங்க? நம்ம கள்ளப்பாளையத்துல எல்லாம் எப்படி நிகழ்ச்சி பண்றாங்க? அந்த மாதிரி என்ன நிகழ்ச்சி பண்றீங்க? கடந்த கூத்து வைப்பாங்க. ஏங்க ஐயோ இதெல்லாம் சந்தோஷமா கூத்து எவ்வளவுதான் சொல்றீங்க? கூத்துக்காரங்க அவங்களா நீ? அதனால பாரு. என்ன எங்கங்க தேர்? ஏங்க எங்க ஊர்ல அம்மன் திருவிழா போடுவோம். அம்மன் திருவிழாவா? அம்மனுக்கு திருவிழா. அம்மன் கோயில் திருவிழா. சரி என்ன பண்ணலாம்? என்ன கூத்து வேணும்? ஒவ்வொன்றா கணக்கு கொடுங்க. அர்ஜுன் தபசு நாடகம், அபிமன்யு கொன்ற மாலை, சின்ன சண்டை, நல்ல நாடகம், அர்ஜுன் வயான காண்டம், சுமத்ரி கல்யாணம், ராஜாளி கல்யாணம். 7 நாடகம் பக்கமா சொல்லி ஒண்ணு ஒன்னொன்னா போடுங்க. ஏங்க இங்கிலீஷ் தெரியுமா? 1 2 3 4 5 சொல்லிட்டு போங்க. அப்படியா? இங்கிலீஷ்ல ஆமாங்க. சுமன் சந்திர காண்டம், 1 2 3 4 கலதாரசுர, 1 2 3 4 கற்பகோலி நாடகம், 1 2 3 4 சமயபுரத்தால் பிறப்பு, 1 2 3 4 காளிமார் சண்டை, 1 2 3 4 என்ன போர் பைப்பு மயிர் பைப்பு இத்தனை கூட்டம் ஆடுவாங்க. அப்படியா? அப்ப ஒரு கூத்து ஒரு பாட்டு பாடுவோம். எந்த இடத்துல பாட்டோம்? இதே இடத்துல பாடுவோம். இல்லைங்க, எந்த பிரிவுல பாடுறது? பிரிவா? ஆமா வெள்ளி வெள்ளி பிரிவு. அந்த பிரிவுல பாட்டு. ஏன் அது தெரியுதுங்க? எந்த கரையில பாடுறது? இலையா? பக்கத்துல மரம் ஒண்ணும் இல்ல, அந்த பக்கம் தான் இருக்குது. ஒரு மரம் இருக்கு. ஆமா அது வேப்பமரமா? ஆமா. ஏறி உச்சங்களையில போய் பாடு. ஐயோ அப்படி இல்லைங்க, கூத்துல கேக்குறீங்களே, நான் கேன்னு பாடாது. நீ அவ்வளவு கோதன பாடுறா. பேசலாம் பாரு. அப்ப கூத்துல பாடுறதா? பாட்டு பாடு. ஆரவள்ளி கூத்துல பாடுறங்க. அப்படியா? அள்ளி முத்துக்கு நான் பாடுறேன். ஆரவள்ளி கமலை கூப்பிடுங்க. ஆரவள்ளி லவலவான கத்திட்டு இருக்கு. லவலவான கதையா? யோ சத்தம் ரவுசாய் கட்டாய குப்பாய என்ன சத்தம் அப்படி? அது அவங்க ஊர் அப்படியே தெரியும். கோவலேட்டோ ஆரவள்ளி ஆர்ப்பாட்டம் வள்ளிமுத்து பத்தியம் நேரான நேரிலக்கு நெல்லூர் மத்தியமா ஆண்டு வரக்கூடிய ஆரவள்ளி ரெட்டி மாவட்டத்திலே ஆரவள்ளி ஆரவள்ளி பிரம்மனிட்ட போர்வதற்கு சங்கமதிக்கு பிறகு ஆகிய அள்ளிமுத்து வந்து பண்டயத்துல கலந்துக்கூடிய விஷயங்க. ஆமா அண்ணா, நீங்க கேள்வியில இருந்தா சொல்லிட்டே இருப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல என்ன கூத்து ஆடுறீங்க? இருவாறு சபைக்கு வணக்கம். மாட்டுமை தாங்கிய பெரியாளோ பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்மை வாழ வைக்க ஆகிய ரசிகமது மக்கள் கள்ளப்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் வருவது சரி. இன்னும் போதும் என்பது அன்னதானமா, போதாது என்பது சொர்க்கானமா என்று சொல்லக்கூடிய சாப்பாடுகளை ஏற்பாடு செய்து இன்று நேற்று தேர் திருவிழா திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நம்முடைய ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் யாரு கண் வச்சாலும் மாறிகளை வைக்கிறார். அருமை ஐயாராகிய மாரியம்மன் கோயில் பூசாரி ஆகிய பெருமாள் அவர்களும், முத்தாயம்மாள் அவர்களும், மாதன் அவர்களும், வீரம்மாள் அவர்களும், செந்தில் அவர்களும், நித்யா அவர்களும், கந்தசாமி அவர்களும், மதியா அவர்களும், இன்னும் மாரியம்மாள் இனியாஸ் அவர்களும், இன்னும் இந்துஸ்ரீ அவர்களும், அகிலேஷ் அவர்களும், ஆகாஷ் அவர்களும், அமுலு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்றைய நேற்று அண்ணாராகிய பெருமாள் குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க. என்ன நாடகம்? மகாபாரத்திய ஒரு புண்ணிய கதையாகிய பாதாள அரக்கன் சண்டை போகமதியால் கல்யாணம். ஆமாங்க, பாதாள அரக்கன் போகமதி கல்யாணம். பாதாள அரக்கன் சண்டை போகமதியால் கல்யாணம். இந்த நாடகத்துல போகமதி யார் வராங்க? பாதாள அரக்கன் அதிபதி ஆகிய பாதாள அரக்கனோ வருகிறார்.
தர்பார் வர்றாரு. அதே போல இந்த நாடகத்தை வைத்து அண்ணாராகிய பெருமாள் குடும்பத்தாரும் கள்ளக்குளத்தை சார்ந்த கீழாமத்து முருமக்கள் இந்த ஊர் செலுத்து உச்சங்களை மீது நாடு செலுத்து நல்லமதி மீது இந்த கூத்து வச்சவங்க கூத்து பாக்குறவங்க அந்த மாரியம்மன் மதுரை நல்லால இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கு வருமே எந்த ஒரு நோய் இல்லாம என்றும் மகராஜனாக இருக்க எங்கள் ஈரோடு அடுக்கு பாறை சேர்ந்த மணிவாத்தியார் கணக்கு சார்பாக அனுமதிக்குமே வருகை வருகின்ற வரவேற்கிறோம். பாவாலே என்கிட்ட பேசுற மாதிரி அந்த ஆளுகிட்ட பேசாத. ஒரே தூக்கி ஒரே குக்கு குக்கி போவார். குக்கரால் இல்லையா பிச்சு விடுவார். பயங்கரமான கோபக்காரர். என்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட வச்சுக்காத. கூப்பிட்டுமா பாதா இருக்கிறவங்க Yeah.